ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நிதி ஆயோக் தான் வந்து இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவாக ஃபோஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் ஸோ அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு நட்பான உணர்வை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் கூட்டுறவு கூட்டாட்சி, அனைவரும் சேர்ந்து ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ செகண்டு, டு இம்ப்ளிமெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல், இதுவும் கரெக்டு தான். பட் வந்துட்டு டு கிவ் ஃபைனல் அப்ரூவல் ஃபார் 5 இயர் பிளான்ஸ், இது வந்துட்டு கிடையாது. ஏன்னா இப்போ 5 இயர் பிளானே வந்து என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. நிதி ஆயோக் வந்ததுக்கு பிறகு 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. அப்படிங்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல், இதுவும் வந்துட்டு இந்த இடத்துல தப்பு. சரிங்களா? ஸோ அடுத்ததாக டு அட்வைஸ் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் லெவியிங் டேக்ஸஸ். ஸோ இதுவும் வராது. இவங்க வந்து இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு அட்வைசரி பாடி தான். ஸோ டேக்ஸ்லலாம் வந்துட்டு எந்த ஒரு அட்வைஸும் வந்துட்டு இவங்க பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 and 4 தான். சரிங்களா? ஸோ 2ம் 4 தான் இந்த இடத்துல தப்பாக இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷில் வந்துட்டு மேலே ஸ்டேட்மெண்ட்டே வந்து கரெக்டாக கொடுக்கல. ஸோ இந்த பக்கம் பார்த்துக்குங்க. கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்தல், இது மட்டும் தான் கரெக்டு. எதெல்லாம் தப்பு அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் அப்படிங்கிறது தப்பு. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல் அப்படிங்கிறதும் என்னென்னா தப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சம் ஆஃப் த இண்டிசஸ் லான்ச்டு பை நிதி ஆயோக். நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் எவை? கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு. ஸோ செகண்ட், பள்ளி கல்வி தர குறியீடு. தேர்டு, நகர்ப்புற வளர்ச்சி குறியீடு. ஸோ இதில் வந்துட்டு எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 and 2 தான் வந்துட்டு ஆன்சர். கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு வரும். நெக்ஸ்ட்டு பள்ளி கல்வி குறியீடு வரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் நிதி ஆயோகை பற்றி. ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு அட்வைசரி பாடி. சரிங்களா? ஸோ இதை வந்து என்னதான் பண்ண முடியும்னா அறிவுரைகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த அறிவுரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம். ஸோ இதோடைய தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அடுத்ததாக இதில் உறுப்பினர்கள்லாம் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? ஸோ எல்லா ஸ்டேட்ஸுடைய சீஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. அதே போல் யூடிஸ், யூனியன் டெரிட்டரிஸ் ஏதாச்சும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரியில் வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் இருக்குது. அதே போல் ஜவுளி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. அதே போல் லியூட்டனன்ட் கவர்னர்ஸ். சரிங்களா? லெஜிஸ்லேச்சர் இல்லாத யூடிஸ்லேருந்து லியூட்டனன்ட் கவர்னர்ஸ் வருவாங்க. அடுத்ததான் இன்னும் சில மெம்பர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டரால் நாமினேட் செய்யப்பட்ட 4 மினிஸ்டர்ஸ் வந்துட்டு வருவாங்க. அடுத்ததாக வைஸ் சேர்பர்சன் வருவாங்க. நிதி ஆயோக்லேயே இருக்கக்கூடிய ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. எதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் இன்வைட்டிஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க ஒரு செக்டாரை பற்றினா அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே, எக்ஸ்பர்ட்ஸ் அல்லது ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்கள வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நிதி ஆயோகை பற்றி அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டீம் இந்தியா ஹப். ஸோ இது வந்துட்டு யாருடைய இனிஷியேட்டிவ்னா நிதி ஆயோக்குடைய இனிஷியேட்டிவ். ஸோ இந்த டீம் இந்தியா ஹப் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சிக்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் இந்தியா ஹப்பை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் காம்படிஷன் வந்து ஏற்படுத்தணும், காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? போட்டி கூட்டாட்சி. ஸோ போட்டியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இண்டெக்ஸஸ் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இண்டெக்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் நான் முன்னாடி பார்த்தோம்ல, இது வந்து இண்டெக்ஸஸ் தானே, இதெல்லாமே குறியீடுகள் தான். இந்த குறியீடுகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க. எதுக்காக இந்த குறியீடுகளை வெளியிடணும் அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி ஏற்படுத்தணும். இப்போது இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட் இருக்குது, இந்த ஸ்டேட் தான் செகண்ட் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேட் அதை பார்த்து எப்படி முன்னேறலாம் அப்படின்னு நினைப்பாங்க தானே. அதுக்கான போட்டியை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இண்டெக்ஸஸ் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதான் காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் தானே, அது இருக்குது. அடுத்தது ஸ்டேட் எனர்ஜி அண்ட் கிளைமேட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை, செங்கல்பட்டு,
கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம், ஈரோடு இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே வந்துட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரியலூர், பெரம்பலூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து வளர்ச்சி அடையாத டிஸ்ட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸை தேர்ந்தெடுத்து அதை வந்து வளர்ச்சியடைய செய்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இதை வந்துட்டு யார் பண்ணுறாங்க அப்படின்னா நிதி ஆயோக் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து 112 டிஸ்ட்ரிக்டை எடுத்திருக்காங்க. அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து அதை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அடுத்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன். அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறதன் மூலமாக ஸ்கூல்ஸில் வந்துட்டு லேப்ஸ் வந்து ஏற்படுத்தி தராங்க. அடுத்து இன்குபேஷன், காலேஜ் லெவலில் இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது ஏற்றி தராங்க. இதெல்லாமே வந்துட்டு இன்னோவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா, மாணவர்களுக்கு நடுவில் இன்னோவேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும், புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று தான் இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ அடுத்து நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷ்னல் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரோட் மேப் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கான ரோட் மேப். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான் பண்ணிருக்கோம் யூபிஐ மூலமாக. அப்போ அதுக்கான ஒரு ரோட் மேப், இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோட் மேப்பும் வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த நிதி ஃபாரம் ஃபார் நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஃபாரம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நிதி என்னென்னா, இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா. இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்துட்டு நிறையா விதமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக ஒரு ஃபாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஃபாரம் ஃபார் நார்த் ஈஸ்ட். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அங்கே டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபாரம் தான் நிதி ஃபாரம் ஃபார் நார்த் ஈஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சாதி இனிஷியேட்டிவ். சாதி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அடுத்த போஷான் அபியான். போஷான் அபியான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு திட்டத்துக்கான இன்னொரு விதமான திட்டம் தான் போஷான் அபியான் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. ஸோ அடுத்ததாக ஆரோக்கிய குறியீடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதை தான் நம்ம இந்த கொஷினில் பார்த்தோம். ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், கல்வி தர குறியீடும் கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நகர்ப்புற வளர்ச்சி குறியீடுங்கிறது இவங்க ரிலீஸ் பண்ணல. சரிங்களா. ஸோ நிதி ஆயோக் பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிதி ஆயோக்கினுடைய இப்போ நம்ம மேலே பார்த்து தான் திரும்ப வரும். நிதி ஆயோக்கினுடைய முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு கீழே தான் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, லேபும் இனோவேஷன் சென்டர்ஸும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்த நேஷ்னல் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இது பேர் மட்டும் பார்த்துங்க. இந்த ப்ரோக்ராம் எதெல்லாம் வந்து நிதி ஆயோக்கினுடைய இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத கேட்கலாம். ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுங்க, ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணுன்னு தேவையில்லை. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், விமன் ஆண்டர்ப்ரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம், இதெல்லாமே வந்துட்டு யாரோட இனிஷியேட்டிவ் தான், நிதி ஆயோக்கினுடைய இனிஷியேட்டிவ். அடுத்த சேஃப் அகாமடேஷன், என்ஹான்சிங் டொமஸ்டிக் குக்கிங் கோல் அவைலபிலிட்டி, பாத்வேஸ் ஃபார் எடிபிள் ஆயில் க்ரோத், சாதி ரிப்போர்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி விமன் சென்ட்ரிக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த இண்டெக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்த காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ், இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வரக்கூடிய குறியீடுகள். சரிங்களா. சரி, ஸோ இப்போ பாருங்கள், அக்கார்டிங் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் 2019 brought out by the Niti Aayog for the year 2019, தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ். 2019ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. சரிங்களா. ஸோ எத்தனாவது இடத்துல இருக்குது, இந்தியாவில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய எஸ்டிஜி கோல் இண்டெக்ஸ். சரிங்களா, நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் நாம் எத்தனாவது இடத்துல இருக்கோம், 3வது இடத்தில் இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 3rd பிளேஸில் இருக்கோம். காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸில் எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்னா 6th பிளேஸில் இருக்கோம். ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டியில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம்.
டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் 3வது இடத்துல இருக்கும். அதேபோல் ஹெல்த் இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ஹெல்த் இண்டெக்ஸில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா 2வது இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இடத்துல யார் இருப்பாங்க? கேரளா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அடுத்ததான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்டு ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி ரிஃபார்ம்ஸ் இண்டெக்ஸில் வந்துட்டு இது நம்ம கொடுக்கல. அடுத்ததான் இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸில் 5th பிளேஸில் இருக்கும். குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸில் நம்ம ஸ்டேட்டில் தான் கவர்னன்ஸ் சூப்பராக இருக்குங்களா, ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். அடுத்தது அட்டல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய என்னென்னலாம் வந்துட்டு எங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சாதி ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம், அட்டல் இனோவேஷன் மிஷன் பார்த்தோம். அதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா. ஸோ நியூ இந்தியாவில் வந்துட்டு நியூ இந்தியாவுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி டெவலப் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி விட்டுருக்காங்க. அடுத்த நேஷ்னல் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம். மெத்தனால் எக்கனாமி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோலில் மெத்தனால்லாம் வந்து கொண்டு வரணும். இப்போ மெத்தனால், எத்தனால் இதெல்லாம் வந்துட்டு பெட்ரோலில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலில் கலக்கி தான் நமக்கு இப்போ வருது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம். அடுத்தது அம்ரித் போர்ட்டல், ஆக்சிலரேட்டட் மொபிலிட்டி ரெவல்யூஷன் ஃபார் இந்தியாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது வெஹிக்கிள்ஸை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அம்ரித். அடுத்ததாக ஷூன்யா போர்ட்டல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் கோல்டு மார்க்கெட், இந்தியாவினுடைய அந்த தங்க சந்தையை வந்துட்டு மாற்றணும் அப்படிங்கிறது. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். விமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவார்ட்ஸ், அதாவது பெண்களுக்கான ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க, யாரெல்லாம் வந்துட்டு சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத வச்சு. அடுத்தது விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம். ஸோ பெண்களுக்கு இடையில் தொழில் முனைவோரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம். சரிங்களா, இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். நிதி ஆயோக்லேருந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படினாலும் கொஸ்டின் வரும். ஸோ எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸில் 3rd பிளேஸ், காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸில் 6th பிளேஸ், ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸில் 2nd பிளேஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸில் 3rd பிளேஸ், ஹெல்த் இண்டெக்ஸில் 2nd பிளேஸ், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி ரிஃபார்மில் இது கொடுக்கல. அடுத்த இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் 5th பிளேஸ், குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் 1st பிளேஸ், அட்டல் இனோவேஷன் மிஷன், சாதி ப்ராஜெக்ட் இதெல்லாம் இவங்களோட இனிஷியேட்டிவ். ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா at 75, நேஷ்னல் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம், மெத்தனால் எக்கனாமி ப்ரோக்ராம், அம்ரித் போர்ட்டல், ஷூன்யா போர்ட்டல், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் கோல்டு மார்க்கெட், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், விமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவார்ட்ஸ், விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம், இது எல்லாமே வந்துட்டு இவங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ரேங்கிங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, என்னென்ன போர்ட்டல் இருக்குங்கிறது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, ஸோ நம்ம திரும்ப கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு நிதி ஆயோக், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? நிதி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று என்பதை கண்டுபிடிக்க. இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வதற்காக, டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் டெவலப்மெண்ட் அஜெண்டா ஆஃப் இந்தியா. ஸோ நிதி ஆயோக் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வதற்காகவா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. 2வது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கும்போது வருமா வராதுன்னு தோணுது உங்களுக்கு. நிதி ஆயோக் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான நோக்கங்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. 2nd ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்காக நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கரெக்ட். இது வரைக்கும் நம்ம நிதி ஆயோக் வச்சு பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? சரி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளாஸ்லேயும் நடத்தியிருக்க மாட்டோம். சரிங்களா, இது வந்து ஜஸ்ட் அந்த நிதி ஆயோக்கை பற்றி நம்ம நடத்தினதை வச்சு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடியது தான் இந்த கொஷின். சரியா, ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இப்போது? இந்தியாவின் வளர்ச்சிக்கான நோக்கங்களை மாற்றுகை செய்வதற்காக இது ஏற்படுத்தியிருக்கலாமா? அதே போல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது தான் நிதி ஆயோக்குடைய முக்கியமான வேலையா? ஸோ இது 2மே ஆன்சர் வந்து கரெக்டு தான். இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது, 2வது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. ஸோ இது 2மே வந்துட்டு வரும். ஸோ அடுத்தது, நிதி ஆயோக் லான்ச்டு அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச் ப்ரோக்ராம் on April 26, 2018. This initiative is related to ஏப்ரல் 26, 2018 அன்று நிதி ஆயோக் அடல் புதிய இந்தியா சவால்கள் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது. இத்திட்டம் இவற்றோடு தொடர்புடையது. உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வடிவமைத்து விளக்குதல். ஸோ இது வந்து கரெக்டு தான்.
ஸோ 2வது ₹1,00,00,000 நிதியுதவி பண்ணியிருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். ஆனால் தேர்டு பாயிண்ட் வந்து பாருங்கள், வேளாண்மை மற்றும் தொழில்துறையோடு மட்டும் தொடர்புடையது. ஸோ இந்த மாதிரி மட்டும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது தப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வேளாண்மை மற்றும் தொழில்துறைக்கு மட்டும்தான் இது வந்து தொடர்புடையதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேறு துறைகளுக்கும் இது தொடர்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா தெரியும், அட்டல் இன்னோவேஷன் மிஷன் தான் இது. ஸோ 1 crore வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. பட் வந்து ஜஸ்ட்டு ஃபார் வேளாண்மை அண்டு தொழில்துறை மட்டும் கிடையாது, சர்வீஸ் செக்டாருக்கும் வந்துட்டு போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1 and 2 ஒன்லி, தேர்டு வந்து வராது. இப்போ இந்த மாதிரி ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வருது அப்படின்னா அது மோஸ்ட்லி தப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வேளாண்மை மற்றும் தொழில்துறையோடு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து செயல்படுது அப்படின்னா இல்லை, மற்ற துறைகளுக்கும் வந்துட்டு இது கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 1 and 2 ஒன்லி. சரி, ஓகே.